நம்மளுக்கு வீட்ல நெறைய வேலையும் இருக்கு. அதுல குழந்தைங்களுக்கும் ஆக்டிவிட்டி குடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். அத மீறி நம்ம குடுத்தோம்னா, நல்ல ரிசல்ட்டு நம்ம குழந்தைங்கிட்ட பார்க்க முடியும். நான் அஸ்வந்த்துக்கு இப்போ ஸ்கூலுக்கு போறதுனால வேக வேகமா ஊட்டி விட்டுறேன். ஆனா, அவனுக்கு கையில எடுத்து சாப்பிட பழக்கமே வரவே இல்ல. நெறைய தெரப்பி அங்க இங்கன்னு ஓடுவேன். சப்பாத்தி மாவு பெசைறது, அரிசி எடுத்து ஒரு டப்பால இருந்து இன்னொரு டப்பால போடுறது, சமைக்கும்போது புளிய கரைக்கணும்னா அவன தான் கூப்ட்டு கரைச்சு தர சொல்லுவேன். வாழைப்பழம் பெசைய சொல்லுவேன். இந்த மாரிலாம் செஞ்சுட்டு, அவன் சாப்பாடுல நல்லாவே கைய வைக்க ஆரம்பிச்சுட்டான். எடுத்து சாப்பிடுறதுல அவனுக்கு ஆர்வமும் வந்தது. ஒரு பருக்கையா தான் எடுத்து சாப்ட்டான். ஆனா அந்த ஏஜ்லயே அவனுக்கு பழக்குனது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. 3 வேளையும் ஊட்டுன்னு ஊட்டிட்டே இருந்தோம்னா, நம்ப வேலையும் செய்யணும், அவனுக்கும் ஊட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி ஏடிஎல் இந்த செய்ய செய்ய நம்பளுக்கு பர்டன் கொறைஞ்ச மாரி எனக்கு தோணுச்சு. பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்பெஷல் சைல்டு வச்சுட்டு இருக்க பேரண்ட்டுக்கு தான் தெரியும் எவ்ளோ கஷ்டம்னு.